64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னென்னா, நம்ம மகா கணபதியோட மந்திரங்கள் உபாசனை பண்ணுறப்ப, மகா கணபதியோட மந்திரங்கள் நம்ம சொல்கிறப்ப, மகா கணபதிக்கு உண்டான தீபங்கள் நம்ம கோயிலில் ஏற்றுறப்ப, நம்ம என்ன மாதிரி எண்ணெயில் ஏற்றினோமா மகா கணபதி மனம் குளிர்வார் அப்படின்னு சொல்லி மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் ஒரு சூட்சமத்தை சொல்லியிருக்காங்க. அதில் அந்த தீப எண்ணெய் என்னன்னா, நம்ம தேங்காய் எண்ணெய், தூய்மையான தேங்காய் எண்ணெய், தூய்மையான பசு நெய், தேங்காய் எண்ணெய், இது ரெண்டையும் கலந்து நாம் வெள்ளருக்கன் திரியில் தீபம் ஏற்றணும். வெள்ளருக்கன் திரியில் தீபம் ஏற்றக்குள்ள மகா கணபதி மனம் குளிர்வார். அந்த மகா கணபதிக்கு பிடித்தமான மலர்கள் அருகம்புல், வெள்ளருகன், தாமரை, வெள்ளருக்கம் பூ, இது போன்ற அற்புத மலர்களும் நாம் மகா கணபதிக்கு இந்த தீபம் ஏற்றுறப்ப மகா கணபதிக்கு வச்சு வழிபாடு பண்ணணும். அவருக்கு மிகவும் பிடித்த லட்டு பிரசாதம், கொள்ளுக்கட்டை எது முடியுமோ அது ஆத்மார்த்தமாக நம்ம அவங்களுக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் படைக்கணும். உங்களால் முடிஞ்சது ஒரு வாரம் ஒரு முறை ஒரு சிதற தேங்காய் கணபதிக்கு உடைங்க. இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி தரக்கூடிய விஷயம். மகா கணபதியின் பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் இந்த தேங்காய் எண்ணெய், நெய், இந்த வெள்ளருக்கன் திரியில் நிச்சயம் விளக்கு போடக்குள்ள மகா கணபதி உங்களுக்கு அருளாசி கொடுப்பார். இது சூட்சம முறை. நாம் ஒருத்தர் தேங்காய் எண்ணெயிலே ஏற்றுவாங்க. அதை விட சிறப்பு தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய், வெள்ளருக்கன் திரி, கணபதிக்கு உண்டான தீபங்கள் நம்ம அன்றாட ஏற்றலாம். நம்மளோட வீடுகள்லையும் ஏற்றலாம், கோயில்கள்லையும் ஏற்றலாம். அவருக்கு உண்டான இந்த தீபத்தை ஏற்றி மகா கணபதியோட திருநாமங்களை, திருமந்திரங்களை, நம்மளுக்கு என்ன மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த மந்திரங்களை உபதேசம் பண்ணலாம். 108 முறை சொல்லி அருகம்புல் வச்சு அவருக்குண்டான தோப்பு கரணம் போட்டு சிதற தேங்காய் உடைச்சி லட்டு பிரசாதங்கள் வச்சு, அரளிப்பூ, செவ்வரளிப்பூ ரொம்ப பிடிக்கும், அதையும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள நிச்சயமாக மகா கணபதி பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் தருவார். இது ஒரு முறை. இன்னொரு முறை எண்ணெய் கலந்துக்கலன்னா தேங்காய் எண்ணெய் கலந்துக்கலாம், சுத்தமான பசு நெய்யும் கலந்துக்கலாம், பிறகு நல்லெண்ணெயும் கலந்துக்கலாம். தேவையான அளவில் விளக்கெண்ணெய் சிறிது கலந்துக்கலாம், புங்க எண்ணெய் சிறிது கலந்துக்கலாம், இழுப்பெண்ணெய் கலந்துக்கலாம், வேப்பெண்ணெய் சிறிது கலந்துக்கலாம். இது போன்ற இந்த கலவையும் நம்ம சேர்த்து கூட மகா கணபதிக்கு தீபம் ஏற்றலாம். இது மந்திரம் கண்டினியூஸாக நான் ஜப முறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த எண்ணெயை கொண்டு வழிபாடு பண்ணலாம். தேங்காய் எண்ணெய், சுத்தமான பசு நெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், புங்கெண்ணெய், இழுப்பெண்ணெய், வேப்பெண்ணெய், இந்த எண்ணெய்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு கூட்டு எண்ணெயாக ரெடி பண்ணி இந்த எண்ணெயில் மகா கணபதிக்கு வழிபாடு பண்ணாலும் நிச்சயமாக ஆத்மார்த்தமாக மனங்குளிர்ந்து உங்களுக்கு தேவையான பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் தருவார். இது போன்ற அற்புதங்கள் இருக்குது. அதே போன்று நீங்கள் இது போன்றையும் இன்னொரு முறையிலும் தீபம் ஏற்றலாம். மண் செப்பு விளக்குகளையும் தீபம் ஏற்றலாம். அதே தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் பசு மாட்டு நெய், பசு நெய் ப்ளஸ் ஒரு தேங்காய், முக்கனுடைய தேங்காய், நம்ம தேங்காயை ஒரு முழு தேங்காயை நல்ல தேங்காயாக உடைச்சி அதில் முக்கண்கள் இருக்கிற அந்த பாகத்தில் அதே எண்ணெயை ஊற்றி தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் ப்ளஸ் வெள்ளருக்கன் திரி, இது மூணையும் ஆட் பண்ணி இதில் தீபம் ஏற்றுறாலும் மகா கணபதி பகவான் அருள் புரிவார். நீங்கள் எந்த மாதிரி தீபம் ஏற்று வழிபாடு பண்ணுறீங்களோ இது போன்ற அற்புத பலன் தரக்கூடிய விஷயம் இந்த தீபங்களில் இருக்குது. மகா கணபதி நீங்கள் ஆத்மார்த்தமான பிரார்த்தனை பண்ணிவிட்டு மகா கணபதிக்கு உண்டான நெய்வேத்தியங்கள் படைச்சி
மகா கணபதிக்கு உண்டான பூக்களை சமர்ப்பணம் பண்ணி குருநாதரும் மகா கணபதிக்கு உண்டான மந்திரங்களை நாம் ஜபம் பண்ணக்குள்ள மகா கணபதி நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற சகல துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்குவார். நீக்கி நம்மளுக்கு உண்டான நம்ம குடும்பத்திற்கு உண்டான பரிபூர்ண அனுகிரகத்தையும் அருளாசியும் வாரி வழங்குவார். நல்ல பலன்கள் கொடுக்கார். அதே போன்று கிரக தசாபுத்தி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு காரிய வெற்றி கொடுப்பார். கிரகங்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்ப துயரங்களை நீக்கி உங்கள் வாழ்விற்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவார். நம்ம குழந்தைங்களோட கல்விக்கு மிக மிக உறுதுணையாக இருப்பார். மிக மிக கணபதிக்கு பிடித்தமான அற்புத பூக்கள் இருக்குது. அதில் உங்களால் இயன்ற இந்த பூக்களை கூட நீங்கள் மகா கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். வெள்ளரிக்கன் பூ, செவ்வரளிப்பூ, முல்லைப்பூ, அருகம்புல் மாலை, வில்வ இலைகளால் மாலை, இல்லைன்னா வில்வ இலைகள். அதே வில்வம் சாதாரண வில்வம் இருந்தாலும் சரி, மகா வில்வம் இருந்தாலும் அவருக்கு அர்ப்பணம் பண்ணலாம். குண்டு மல்லிப்பூ அவருக்கு அர்ப்பணம் பண்ணலாம். அதுபோன்று ஜாதி மல்லிப்பூ, செம்பருத்தி பூ, இது போன்ற இந்த அற்புதமான பூக்கள் எல்லாமே நம்ம கொண்டு மகா கணபதிக்கு அர்ச்சனை பண்ணலாம். இது போன்ற அற்புத சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும். அற்புத பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோன்று அவருக்கு நம்ம படையில் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா அது ஒரு சிறப்பாக இருக்குது. படையில் லட்டு பிரசாதம் வைக்கலாம், கொள்ளுக்கட்டை வைக்கலாம். அதே லட்டு பிரசாதங்களில் தேன் கலந்த தேங்காய் சாதம் நம்ம மகா கணபதிக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். சக்கரை பொங்கல் அவருக்கு அற்புதமாக நம்ம ரெடி பண்ணி அவருக்கு தேங்காய் துருவல் சாதம் கூட செஞ்சு அவருக்கு நெய்வேத்தியங்கள் பண்ணலாம். அச்சு வெல்லம் படைக்கலாம், பனை வெல்லம் படைக்கலாம், அவல் பொறி கடலை படைக்கலாம். பல வகைகள் அனைத்து பழங்கள், ஆப்பிள், திராட்சை, இது போன்ற அற்புத பழங்கள் அனைத்தையும் அவருக்கு நம்ம நெய்வேத்தியங்கள் பண்ணலாம். வெத்தலைப்பாக்கு, கொள்ளுக்கட்டை, இது போன்ற அற்புதமான இந்த தெய்வீக பொருட்களும் அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இவருக்கு உண்டான சாம்பிராணி மட்டிப்பால் சாம்பிராணி மகா கணபதி பகவான் அப்படியே மனம் குளிர்வார். மட்டிப்பால் ஊதுபத்தி சாம்பிராணி நம்ம ஏற்றிட்டோமா அற்புதமாக அவர் மனம் குளிர்வார். புளி சாதம் படைக்கலாம், இது போன்ற பால் சாதம் கூட படைக்கலாம். இது போன்ற சாதங்கள் அற்புதமாக நம்ம படைச்சி நெய்வேத்தியங்கள் மகா கணபதிக்கு நம்ம பண்ணி நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி எந்த தடைகள் இருந்தாலும் மகா கணபதி பகவானோட திருவடியில் நாம் தீபமேற்றி மகா கணபதிக்கு பிடித்த மலர்களை சமர்ப்பணம் பண்ணி மகா கணபதிக்கு உண்டான மந்திர ஜபங்கள் பண்ணி நெய்வேத்தியங்கள் பண்ணி நாம் ஆத்மார்த்தமாக நம்ம பிரார்த்தனை வைக்கக்குள்ள மகா கணபதி பகவான் மன இறங்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல வெற்றியும் சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவார். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.